இங்கே வந்து நம்ம சூப்பரான ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த மல்லி வாசனை செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் இவங்களை வறுத்து கொட்டிட்டுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. இவங்களை லைட்டாக அப்படியே கரண்டியை வச்சு இவங்களை அப்படியே பரப்பி விட்டுடலாம். எனக்கு இன்றைக்கி இந்த வறுக்கிற வேலை இல்லை அப்படின்னாக்கா 2 பேரும் சேர்ந்து தான் மசாலா எடுப்போம். இவர் வந்து அப்படியே சேரில் உட்காந்துப்பார். உட்காந்துக்கிட்டு அப்படியே இதை எடுப்பா அதை எடுப்பாங்கிறத டக்கு நான் எடுத்து போடுவேன். எடுத்துகிட்டு போய் பசங்கள்கிட்ட கொடுக்குறதும் அவங்க தான் எல்லாமே பேக்கிங் பண்ணுறது. சூடு ஏறி நல்லா கலகலன்னு உங்களுக்கு மொறுன்னு வந்துடும். இவங்க அப்படியே இந்த வானல்லே கிடக்கட்டும். இன்னும் 2 பொருள் ஒரு டைம் ஆற வச்சுட்டு திரும்பி இன்னொரு மிஷின் இருக்குது, அது நைஸ் பவுடராக கொடுத்து வரும். அதில் இன்னொரு டைம் போட்டு அதை அரைச்சி திரும்பியும் ஆற வைக்க போகிறோம். நம்மக்கிட்ட செட்டிநாடு மசாலாவை தவிர்த்து சிக்கனுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது, மட்டனுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது, காமனாக கறி மசாலா இருக்குது. இங்கே வந்து நம்ம சூப்பரான ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் இங்கேருந்து அனுப்ப போகிறோம். நம்ம வந்து எப்பயுமே எந்த மசாலா அரைச்சாலும் நல்லா வெயிலில் காய வச்சு தான் நம்ம அரைப்போம். அதாவது மசாலாவில் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் நம்ம வறுக்கிறத விட வெயிலில் வந்து இயற்கையாக நம்ம காய வச்சு அரைக்கிறது தான் நல்லது மசாலா எல்லாமே. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நம்ம லைட்டாக வறுத்து தான் அரைக்க போகிறோம். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து வெயில் கனமாக இல்லை, மேகமூட்டமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அர்ஜென்ட்டாக ஃபாரினுக்கு போகணும், மசாலா எங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவங்களை எல்லாருமே லைட்டாக நம்ம வறுத்து தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சமாக கம்மியான அளவு நான் சொல்கிறேன். இதுவே இந்த அளவு வந்து நீங்கள் கம்மியாக அரைச்சிக்கிறதும் இல்லை இதை வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை வந்து நீங்கள் நிறையா அரைச்சிக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னென்ன பொருள் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லி, மிளகாய், ஸ்டார் பூ, கிராம்பு, கசகசா, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, மராட்டி மொக்கு, இலை, கல்பாசி, ஜாதிபத்திரி, பட்டை. இவ்வளோ தாங்க இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள். இதை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வறுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறதோட உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இதை கூட்டி அரைச்சிக்கிறதும் குறைச்சி அரைச்சிக்கிறதும் உங்கள் விருப்பம். இதே வியாபார நோக்கத்துக்கு கூட நீங்கள் இதை எங்களை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி வந்து நல்லா ஒரு மொத்தமான வானலை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்ச வானல் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம மல்லியை கொட்டிக்கலாம். இப்போ மல்லி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய அளவு வந்து 300 கிராம். இதை வந்து நம்ம பக்குவமாக வறுத்து எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்படியே நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி அள்ளி கையில் போட்டால் கையில் வந்து சுருன்னு அப்படி ஒரு சூடு, அப்பா சுடுது அப்படிங்கிற அளவுக்கு சூடு ஏறணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காய வச்ச மல்லியை தான் வறுத்துட்டு இருக்கிறேன். என்னக்கா மல்லி காய வச்சேங்கிறீங்க, அப்புறம் வந்து உங்கள் ஊரில் வந்து மேகம் மூட்டமாக இருக்குது, நான் வந்து இப்போ வறுக்கிறேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. நம்ம வந்து அடிக்கடி மசாலா நிறைய அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மல்லி, மிளகாய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம், சோம்பு எல்லாமே வந்து நம்ம மூட்டை கணக்கில் வாங்கிடுவோம். மூட்டையாக அதுலேயும் 4 மூட்டை 5 மூட்டைன்னு மூட்டையாக வாங்கி அப்பயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே கொட்டி நல்லா காய வச்சு தான் வைப்பாங்க. என்ன தான் நம்ம நல்லா காய வச்சுருந்தாலும் நம்ம ஒரு 10 நாள் கழித்து திரும்ப எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் அப்படியே நமுந்த மாரி ஆயிடுது. அதனால் இப்போ இவங்களுக்கு லைட்டாக ஒரு சூடு காட்டி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சிருந்ததுனாக்கா இவங்களை நல்லா காய வச்சு எடுத்து நான் எடுத்துன்னு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்திருப்பேன். உங்களுக்கு வந்து இதை எப்படி இன்னும் பக்குவமாக எடுக்க தெரியல அப்படின்னாக்கா கையில் அல்னா சுடுதுக்கா அப்படின்னு கூட சில பேர் கேட்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சூடு தாங்காது. அவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மல்லி வறுக்கக்குள்ளேயே வாசனை வரும். இப்போ கூட பாருங்கள் அப்படியே கமகமன்னு வாசனை, அந்த மல்லி வாசனை செம்மையாக இருக்குது. அந்த கமகமன்னு மல்லி வாசனை நம்ம வரக்குள்ளேயே வாசனை வரும். அந்த வாசனை வரக்குள்ளே நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு 100 கிராம். இவங்களுமே நம்ம ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அவங்களுக்கு ஒரு சூடு ஏறினா போதும். அதேமாரி இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்களுமே இது மாதிரி ஏதாவது மசாலா அரைச்சி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை நல்லா வெயிலில் காய வச்சு அரைக்கிறது தான். என்ன கேட்டிங்கன்னா இவங்களை நல்லா வெயிலில் காய வச்சு அரைக்கிறது தான் பெஸ்ட்டு, சரிங்களா? அப்படி இல்லை உங்கள் ஊரில் வந்து மழை பெய்யுது அப்படின்னாக்கா மழை பெய்கிற டைமில் மட்டும் இது மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா அந்த மசாலா வந்து வெயிலில் காய வச்சு அரைக்கிறது தான் பெட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோம்பு போட்டிருக்கிறேன். இதுவுமே வந்து கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இவங்களுமே வந்து லைட்டாக அப்படியே அந்த சூடு ஏறினா போதும். மல்லி மாதிரியே அந்த சோம்பும் வந்து வறுக்கக்குள்ளே நல்லா நமக்கு கமகமன்னு வாசனை வரும். அந்த டைமில் அப்படியே எடுத்துடலாம். இவங்களையும் இப்போ இவங்க கூட அப்படியே கொட்டி வச்சிட வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான். இவங்களையுமே அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப எதுவுமே கருவை விட்டுறக்கூடாது. எல்லாமே அந்த பக்குவம் தான். அந்த பக்குவமாக வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த பக்கம் இவங்களை வறுத்து கொட்டிட்டுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. இவங்களை லைட்டாக அப்படி கரண்டியை வச்சு இவங்களை அப்படியே பரப்பி விட்டுடலாம். அப்போ தான் அடுத்தது கொட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்படியே உங்களுக்கு ஒரே இடமா போயிடும். ஆறவும் ஆறாது சீக்கிரம். அதனால் இப்படி கொட்டி இப்படி பரப்பி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு நல்லா ஆறி வரும் அரைக்கிறதுக்கு. ஜீரகத்தையும் லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இவங்களுமே இது கூட கொட்டிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 30 கிராம் லவங்கம். இவங்களுமே போட்டு லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். லவங்கம்னா சில பேருக்கு புரியாது. லவங்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, கிராம்பு தான். லவங்கன்னு சொல்லலாம், கிராம்புன்னு சொல்லலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதுவுமே பாருங்கள் அப்படியே வறுக்கக்குள்ளேயே அந்த கிராம்பு வாசனை அப்படியே வருது பார்த்தீங்களா? இப்போ இவங்களையும் அப்படியே இவங்க கூட கொட்டிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கசகசா. இது வந்து 10 கிராம். இவங்க வந்து சின்ன பொருளுங்கிறதுனால போட்ட உடனே 2 கிண்டி உடனே இவங்களை எடுத்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் பூ. இதை வந்து அன்னாசி பூன்னு சொல்லலாம், ஸ்டார் பூன்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 30 கிராம். இவங்களையும் லைட்டாக அப்படி வறுத்து எடுத்துட வேண்டியதான்.
இங்கே பாருங்கள், நான் இங்கே வறுத்துட்டு இருக்கக்குள்ளேயே இன்றைக்கி கொரியர் போகிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு இருக்காரு ஒண்டியா. எனக்கு இன்றைக்கி இந்த வறுக்கிற வேலை இல்லை அப்படின்னாக்கா 2 பேரும் சேர்ந்து தான் மசாலா எடுப்போம். இவர் வந்து அப்படியே சேரில் உட்காந்துப்பார். உட்காந்துக்கிட்டு அப்படியே இதை எடுப்பா அதை எடுப்பாங்கிறதும் டக்கு டக்கு நான் எடுத்து போடுவேன். எடுத்துகிட்டு போய் பசங்கள்கிட்ட கொடுக்குறதும் அவங்க தான் எல்லாமே பேக்கிங் பண்ணுறது, கொண்டு போய் கொரியர் போகிறது எல்லாமே பசங்க தான். இப்போ உங்ககிட்டே பேசிக்கிட்டே இருக்கணும், இவங்களுக்கும் நல்லா சூடு ஏறிச்சு பாருங்கள். இதுவுமே வறுபட்டுருச்சு. இவங்களை அப்படியே எடுத்து இவங்க கூட கொட்டிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் தான். இவங்களுமே கொட்டி இவங்களுக்கு லைட்டாக ஒரு சூடு ஏறினதும் அப்படியே எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நேரம் நம்ம ஏலக்காயை போட்டு வறுக்கக்கூடாது. அதேமாரியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க, ஏன்க்கா 2 அடுப்பு, இந்த பக்கம் ஒரு அடுப்பு, இந்த பக்கம் ஒரு அடுப்பு, பெரிய அடுப்பு இருக்கக்குள்ளே நீங்கள் சின்ன அடுப்பில் ஏன் வறுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எப்பயுமே வந்து நம்ம மசாலா வறுக்கக்குள்ளே தீ வந்து இளந்தீயில் வறுக்கணும். ரொம்ப தீ அதிகமாகவும் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு கருவிடும். அதனால் தீ வந்து நீங்கள் சப்போஸ் பெரிய அடுப்பில் இது மாதிரி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வறுக்குறீங்க அப்படின்னாக்கா தீயை வந்து கம்மியாக வச்சு வறுத்துக்குவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மராட்டி முக்கு. இதுவுமே வந்து 30 கிராம். அப்படியே இவங்க கூட கொட்டிடலாம். இவங்க எல்லாம் அப்படியே ஒரே இதாக கிடக்குறாங்க ஒரே இடத்துல மொத்தமாக. அதனால் இது மாதிரி கரண்டியை வச்சு இவங்களை அப்படியே திரும்பவும் ஒரு பரப்பி விட்டுடலாம் இவங்களை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை. இதோடைய அளவு என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 110 கிராம். இந்த பட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குது. இது வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வகையில் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். கொட்டிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி. இது வந்து 12 கிராம். இவங்களுமே போட்டு ரொம்ப நேரம் நம்ம வறுத்துட்டு இருக்கக்கூடாது. லைட்டாக இதுக்கு ஒரு சூடு ஏறினா போதும். ஏன்னா இது வந்து பூ தான், சரிங்களா? இதுவே ஆல்ரெடி நல்லா நம்ம காய வச்சு தான் வச்சுருக்குறோம். லைட்டாக அவங்களுக்கு சூடு ஏறினா போதும். இப்போ இவங்களுமே இவங்க கூட கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வறுக்க வேண்டியவங்களாம் வறுத்தாச்சு. ஆனால் இன்னும் ஒரு 3 பொருள் இதில் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா மிளகா தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இதுவுமே நல்லா நம்ம காய்ச்சல் போட்டு தான் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்புத மாதிரி இருக்குது. அதுக்காக இவங்களுக்கு அப்படியே ஒரு சூடு மட்டும் காட்டினா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு வந்து தீ வச்சுட்டு வறுக்க தேவையில்லை இவங்களை. இப்போ வந்து இந்த வானலில் இருக்க சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூட்லேயே வந்து நல்லா மிளகா வந்து சூடு ஏறி நல்லா கலகலன்னு உங்களுக்கு மொறுன்னு வந்துடும். அதனால் இது மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 கிண்டு இப்படி கிண்டி விட்ருங்க. அப்படி கிண்டி விட்டுட்டிங்கன்னா அங்கே நம்ம வறுத்து கொட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க ஆறுறதுக்குள்ளே இவங்க நல்லா வந்து எல்லா மிளகாயுமே நல்லா சூடு ஏறி நல்லா கலகலன்னு வந்துடுவாங்க. இவங்க அப்படியே இந்த வானல்லே கிடக்கட்டும். இன்னும் 2 பொருள். ஒரு நல்லா காரமான மிளகாயாக போட்டிருக்கேன். இந்த மிளகா அளவு எவ்வளோக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 160 கிராம். இந்த மாதிரி இந்த மிளகா மட்டும் வறுக்கக்குள்ளே கிட்ட வந்து இந்த அலர்ஜி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கிட்ட வந்துடாதீங்க. அச்சின்னு தும்பல் அதிகமாக ஓவராக ஆகிடும். உங்களுக்கு தாங்காது. இவங்க அந்த அளவுக்கு இவங்க கிளப்பி விட்ருவாங்க நமக்கு அந்த தும்பல்லாம். அதனால் கொஞ்சம் வந்து எட்டை இருக்கிறது நல்லது. 2வது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நெடி உங்களுக்கே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெடி ஏறதை கூட அவங்க வந்து தாங்கிக்கிட்டு வறுத்துருவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த நெடி ஏறினாலே பிடிக்காது, அவங்களுக்கு ஒத்துக்காது, எட்டை ஓடி போயிடுவாங்க. அதனால் அவங்க அது மாதிரி உள்ளவங்க வந்து இதில் லைட்டாக உப்பு போட்டு வறுத்திங்கன்னா நெடி வந்து உங்களுக்கு கனமாக அடிக்காது. அதாவது அந்த மிளகா காரம் அதிகமாக நமக்கு மூக்குக்கு ஏறாது. அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். ஆனால் வந்து நாங்கள் வந்து இப்படி தான் வறுப்போம். வறுக்கணுன்னா வெயில் இல்லை அப்படிங்கிற டைமுக்கு இது மாதிரி வறுத்துப்பேன். இல்லைன்னா நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிடுவேன். அதுதான் நம்மளோட மெத்தடு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து நான் போட்டேன். இந்த வானல் சூட்டுலேயே பார்த்தீங்களா 2 கிண்டு தான் கிண்டினதுமே பாருங்கள் நல்லா மிளகா வந்து கலகலன்னு வந்துடுச்சு பாருங்கள். வந்து நல்லா மொறுன்னு இருக்குது. இன்னும் நல்லா சூடு ஆறுச்சுனாக்கா இன்னும் உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். 3 பொருள் சொன்னீங்கக்கா, மிளகாயை காமிச்சிட்டிங்க. இன்னும் 2 பொருள் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா வேறு எதுவும் இல்லைங்க. இந்த கல்பாசியும் இந்த இலையும் தான். கல்பாசி வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராமு, இலை பிரியாணி இலை வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம். இவங்கள வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்க நல்லா மெலிசாக தான் இருக்கிறாங்க, நல்லா காய்ச்சலாக தான் இருக்குது. இவங்களும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. வறுக்க வேண்டியவங்க எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இன்னும் என்னென்ன போடணுங்கிறதையும் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த மிளகா வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இவங்களையும் எடுத்து அவங்க கூட சேர்த்து ஆற விட்டுடலாம். ஆறுனதும் இவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து மில்லில் அரைச்சிட்டு வர சொல்ல வேண்டியதான். அவ்வளோதாங்க. இவங்க ஆறுனதும் அப்படியே எடுத்துகிட்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வந்தாக்க நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடும். அதேமாரி இன்றைக்கி வந்து நான் அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? இந்த அளவு வந்து கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன அளவை நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாக்கா 1 கிலோ 50 கிராம் கூட உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா? ஏன் அந்த 50 கிராம் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அப்படின்னாக்கா, மில்லில் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த மசாலாவை எடை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து எடை குறையும். முன்னாடி வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும், வறுத்ததுக்கு பிறகு ஒரு இடம் இருக்கும். அப்புறம் இப்போ அரைச்சிட்டு வந்தால் திரும்ப கொஞ்சம் குறையும்னு சொல்கிறீங்களேக்கா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மில்லில் போடக்குள்ள நம்மள அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அதில் அந்த ட்ரம்மில் கொட்ட முடியாது. அவங்க வந்து அங்கே இருக்கிற டிரைவர் இப்படி வந்து குத்துவாங்க ஒரு குச்சி வச்சு. அந்த குச்சி வச்சு இப்படி குத்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து தெரிச்சு கொஞ்சம் சிந்தும். அது மாதிரி சிந்தக்குள்ளே நமக்கு வந்து எடை வந்து கரெக்டாக வராது, எடை வந்து கொஞ்சம் குறையும், சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். ஆனால் அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு அப்படியே அந்த மசாலாவை மட்டும் நான் எடை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு டைம் ஆற வச்சுட்டு திரும்பி இன்னொரு மிஷின் இருக்குது, அது நைஸ் பவுடராக கொண்டு வருது. அதில் இன்னொரு டைம் போட்டு
அதை அரைச்சி திரும்பியும் ஆற வைக்க போகிறோம். அதை ஆற வச்ச பிறகு இன்னொரு டைம் போட்டு ஃபைனலாக நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சி ஃபைனலாக ஆற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ண வேண்டியதாங்க. பார்த்தீங்களா, இவங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆறுனதும் எங்கள் வீட்டுக்கார் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்துட்டாரு. இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எடை வந்து நம்ம முன்னாடியே வந்து ரா மெட்டீரியலாக எடை போடக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.50 இருந்தது. இப்போ அந்த நான் அரைக்கக்குள்ளே கொஞ்சம் வந்து கீழே சிந்தும் போகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மில்லில் அந்த சிந்தினது போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கக்குள்ளே கொஞ்சம் எடை குறையும். அது எல்லாமே போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை வந்து நான் முன்னாடியே வந்து இந்த பேஷனை வந்து வச்சு மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கே எங்கள் எடை தெரியும் பாருங்க. இப்போ 1:108 இந்த கரண்டி இப்போ நான் எடுத்துட்டேனாக்கா கரெக்டாக இருக்கும் பாருங்க. 1 கிலோ தூள் தான் வந்திருக்கு இது அரைச்சதும். நம்மக்கிட்ட செட்டிநாடு மசாலாவை தவிர்த்து சிக்கனுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது, மட்டனுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது, காமனாக கறி மசாலா இருக்குது. இந்த மசாலா எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் மாறும், அவ்வளோதான். அப்புறம் இந்த மசாலாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா மெயினாக சிக்கன் பெரட்டலுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்கின கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி இந்த மசாலாவை வச்சு நிறைய டிஷ்ஷு செஞ்சு பார்த்துருக்காங்க. செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் அந்த கமெண்ட்லாம் படிச்சுட்டு இருந்தார். இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன படிச்சிங்க, யார் யார் என்ன சொன்னாங்கிறது அப்படியே சொல்லுங்கள் வீடியோ. நான் சொல்கிறேன், இதை வந்து மெயினாக நாங்கள் சிக்கனுக்காக தான் செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆனால் வாங்கினவங்க பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, மட்டனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து முட்டை பொரியலுக்கு அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வெஜிடேபிள்ஸு கூட அந்த பெரட்டல் அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது, எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே ரேஷியோவில் எங்களுக்கு அரைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே தான் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரங்க உங்களுக்கு தெளிவாக வந்து இவ்வளோ கிராமில் இது அரைச்சாதான் இது செட்டிநாடு மசாலா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே சேமில் அரைச்சி முடிஞ்சால் அரைச்சிக்கிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்காகவே நாங்கள் இருக்கோம் டிஎஸ் ஃபேமிலி. எங்கள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ வேணாலும் நாங்கள் அரைச்சி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதற்கான ஆர்டரை எங்கே கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க. எங்கள் பசங்க மெனு கார்டோட லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு வேணுங்கிற இது கூட தேவையான மசாலா, மற்ற இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, சிக்கன், மட்டனு எல்லா மசாலாவும் இருக்குது. நீங்கள் வேணுங்கிறத ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு மசாலாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.